வீட்லேயே சிம்பிளாக டேஸ்டியாக கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணி சிரப்பர் வந்துட்டு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் கீ வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு பேனில் 1 கப் கடலை மாவு போட்டு நல்லா 1 மினிட் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் 3/4 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கப் வார்ம் கீ ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிரப்பும் ஆட் பண்ணி லம்ஸே இல்லாமல் இந்த மாதிரி பேட்டரை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 1.5 கப் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி அப்படி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை எப்படி ரவுண்டாக வரணும் பால் மாதிரி. இது சூடாக இருக்கும் போதே கிரீஸ் பண்ண பிளேட்லாம் ட்ரேயில் வந்துட்டு போர் பண்ணி அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு விட்டுடுங்க. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மைசூர் பாக் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான கீ மைசூர் பாக் வீட்டிலே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்குன்னு நினச்சிப்பாங்க. தேங்க்யூ.